தேசிய நெடுஞ்சாலை டோல்கேட்டில் கழிப்பறை சுகாதாரம் இல்லாமல் இருப்பதை புகாரளித்தால் 1000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. இது சாத்தியமா, பலன் கிடைக்குமா என்பது குறித்து நெல்லை மக்களின் கருத்துகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசுந்தரம். தேசிய நெடுஞ்சாலை டோல்கேட்டுகளில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி புகார் அளித்தா 1000 பரிசு தரப்படும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அறிவிச்சிட்டாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது வரவேற்கக்கூடிய விஷயம். பலன் தருமா இந்த 1000 ரூபா அபராதம் அப்படிங்கிறது? பலன் தருமா? கண்டிப்பாக. அதுக்கான டோல்கேட் நம்பரை விழிப்புணர்வு ஏற்படுத்தினா அந்த புகார் என்ன கண்டிப்பாக அதை பயன் தரும். 1000 ரூபாங்கும்போது நம்ம ஊரில் எல்லாருமே பண்ணுவாங்க. கண்டிப்பாக ரூபானால நம்ம ஊரில் எல்லாமே நடக்கு. ஓட்டுக்கே ரூபா கொடுக்குற மாதிரி இதுக்கு ரூபா கொடுக்க மாட்டாங்க. ரூபா கொடுத்தா பணம் தான் செய்வாங்க. கண்டிப்பாக நடக்குங்க. பலன் கிடைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கிடைச்சா நல்லது. யூஸ் பண்ணுற மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. வருஷம் கட்டணங்கள் தான் கூட்டிகிட்டு இருக்கிறது. பாத்ரூம் உண்மையிலே அங்கே நிப்பாட்டி போனால் இப்போ பெண்களுக்கும் சரி அந்த பாத்ரூம் வசதிகள் சரி வர இல்லை. நல்ல திட்டம் அறிவிச்சிருக்காங்க. பலன் தருமா என்பது மக்களோட விழிப்புணர்வு தான் இருக்குது. மக்கள் கண்டிப்பாக புகார் பண்ணால் அதற்கு பிறகு அந்த திட்டத்தில் அரசு என்ன நடவடிக்கைன்னு பார்க்கணும். இந்த மாதிரி இப்படி 1000 ரூபா கொடுக்குன்னு சொன்னால் எல்லா டோல்கேட்டும் அதுக்கிட்ட சரி பண்ணி கரெக்டாக வைப்பாங்கிறங்கன்னு நம்புகிறேன். இதனால் எல்லா டோல்கேட்டும் நல்லதுக்கு வரும். நிறையா டோலில் அடைச்சி தான் இருக்குது. எதுவும் ஓப்பன்லாம் இல்லை. ஏதாவது ஒரு சில டோலில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அது இருந்தாலும் காசு வசூல் பண்ணுறாங்க. இப்போ இந்த புகார் கொடுத்தது பலன் இருக்குமா? கண்டிப்பாக பலன். டோல்கேட் கட்டணம் கூடினாலும் அங்குள்ள கழிவறைகள் சுத்தமாக இல்லை என ஒரு பக்கம் மக்கள் புலம்பினாலும் மறுபக்கம் இதுபோன்று சன்மானம் அறிவித்தால் இதனை பார்த்தாவது கழிவறையை தூய்மையாக வைத்திருப்பார்கள் என பலர் கருத்து தெரிவித்துள்ளனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.